கெட்ட நேரத்தில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே கஷ்டமாக தான் இருக்கும், மேற்கொண்டு நடக்கிறதும் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ 2009 ஆரம்பித்த சேனல் கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து போன மாதம் 2024 ஆகஸ்ட் இப்போ போன மாதம் அப்போ தான் மானிட்டைஸ் ஆச்சு. ஒரு $35 ரெடி ஆகிட்டு இருந்தது. $100 வந்தால் தான் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியும். பட் ஒரு $35 வரும்போதேவும் சேனலில் இந்த லொல்லு சபா கண்டென்ட்லாம் போடும்போது அது ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு வந்துருச்சு. மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிடுச்சு. அப்பீல் பண்ணால் அப்பீல் ரிவ்யூ நமக்கு மறுபடியும் மானிட்டைஸ்க்கு மறுபடியும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்போ அப்ளை பண்ணணும்னு தெரியல, எப்படி அப்ளை பண்ணணுன்னு தெரியல. ஸோ இப்போ இருந்த ஒரே வழி, வருமானத்துக்கான ஒரு வழி, அதுவும் இப்போ ஃபெயிலியர் ஆகி போச்சு. மறுபடியும் யூடியூப்பில் கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணி போட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் ஒரு லிஸ்ட்டு இருந்தது. அதில் ஒரு 4-5 பேர் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. சரி, லொல்லு சபா வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்களே அப்படின்னு போட்டேன். இப்போ அதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, பழையபடி ஏதாவது வேலை தேடுவோம். வேலை தேடி இனிமேல் நான் வேலை தேடி எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? நான் ஏற்கனவே இருந்த கம்பெனி மாதிரிலாம் இப்போ எதுவும் கம்பெனிஸ் இல்லை. மிஞ்சி போனால் ஒரு $20,000 $30,000, அதிகபட்சமாக போனால் ஒரு $40,000, அவ்வளோதான் சம்பளம் கொடுப்பாங்க. இந்த சம்பளத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? பசிக்கிறவன் கொஞ்சமாக சாப்பிட்றத விட சாப்பிடாமல் இருக்கிறதே மேல்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக சாப்பிட்டா நிறையா பசி எடுக்கும், அதுக்கு பட்னியாகவே இருந்துடலாம். பார்க்கலாம், வேலை தேடி பார்ப்போம். நல்ல வேலையை கிடச்சா போகலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வருமானத்துக்கு நம்ம இஷ்டப்படி வேலை செஞ்சுட்டு ஒரு சின்ன சின்ன வருமானம் வந்தால் ஏதாவது ஒன்று ஓட்ட வேண்டியதுதான். பார்ப்போம் எத்தனை நாளைக்கு தான் இதே கஷ்டம் நீடிக்கும். ஏன்னா கடவுளுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல, இவ்வளோ தான் கஷ்டம் கொடுக்கணுன்னு அவருக்கும் ஒரு விதி இருக்கும்ல. இதுக்கு மேலே இவனுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கேவும் ஒரு நாள் அவருடைய லா விதியில் ஸ்ட்ரைக் ஆகும்ல. அப்போ பார்த்துக்கிறேன். நான் போயிட்டு கஷ்டமாக இருக்குன்ட்டு மனசு கவலைலாம் பட மாட்டேன், கடவுளெல்லாம் திட்டலாம் மாட்டேன். ஏன்னா அவருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. செஞ்சு தானே ஆகணும், நல்லது செஞ்சு தானே ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.